வெல்கம் டு ஜயான் ஏர்னிங் ஆப். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது எக்ஸான் மொபைல் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் ஆப் னுடைய டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் கான்செப்ட் ப்ராஜெக்ட் ஆப். ஓகேவா, எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட ஓன் ரிஸ்க். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப் மார்க்கெட்டில் இருக்குது, இது வந்து இவ்வளோ நாள் போகும் அப்படின்னு என்னோட கெஸ்ஸிங்ஸ். இவ்வளோ நாள் இதுக்கு முன்னாடி வந்த இதோட கம்பெனி ஆப்ஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப்மே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் சொல்லுவேன். முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட ஓன் ரிஸ்க் மட்டும் தான். உங்ககிட்ட அமௌண்ட் இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா, தென் எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் லாஸ் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே இருக்கும். அது ரெண்டுத்தையும் ஏற்றுக்க ரெடியாக இருக்கிற பர்சன்ஸ் மட்டும்தான் ஆன்லைன் ஆப்ஸ் யூஸ் பண்ணணும். ஆன்லைன் ஆப்ஸ் 100% ரிஸ்க். ப்ராஃபிட் வந்தாலும் ஹையாக வரும், லாஸ் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. அது ரெண்டையும் ஏற்றுக்க நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஒரு ஆப்பில் நீங்கள் லாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அது வேற ஒரு ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நீங்கள் அந்த லாஸ் அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியும். வேற எந்த ஒரு ஃபீல்டுலையும் போயிட்டு நீங்கள் உங்களோட லாஸை ப்ராஃபிட்டாக மாற்ற முடியாது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கிளியராக இருந்துக்கோங்க. உங்களுக்கு ஆன்லைனில் ஏர்ன் பண்ண வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு கிளியராக வச்சுக்கோங்க. ஆன்லைன்னா லாஸ் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே இருக்கும். ஒரு ஆப்பில் விட்டதை இன்னொரு ஆப்பில் ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கிற பர்சன்ஸ் மட்டும் ஆப்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஓகேவா, புரிதலே இல்லாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. 100% இந்த ஆப் இவ்வளோ நாள் போகும், அந்த ஆப் அவ்வளோ நாள் போகுங்கிறத யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. எங்களால் முடிஞ்சது ஒரு 70-80% கெஸ் பண்ணி ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் த டீம் லீடர்ஸ் ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா, அதையும் மீறி சில லாஸ் அண்ட் ப்ராஃபிட் வரும்போது நீங்கள் அதை ஏற்றுக்க ரெடியாக இருக்கணும். உங்கள் லீடர்ஸை நீங்கள் நம்பணும். அவங்க ஒரு இதில் உங்களுக்கு லாஸ் கொடுத்துட்டாங்கன்னா வேற ஒரு ஆப் கொடுத்து உங்கள் லாஸை ப்ராஃபிட்டாக மாற்றி கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் லீடரை நீங்கள் நம்பிக்கோங்க. இப்போ நம்ம ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா 1280 ரூபா. இதுதான் ஃபர்ஸ்ட் பிளான். செகண்ட் பிளான் 1860 ரூபா. 1280 ரூபா போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 18 ரூபா தான் வரும். ஓகேவா, ரொம்ப கம்மியான இன்கம் தான் இதில் கிடைக்கும். பட் வந்து இதில் ஒரு ப்ரொமோட்டர் ஆகி எங்களுக்கு எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது. ஏன்னா நீங்கள் கெட்டு கொடுக்குற இந்த 18 ரூபாலேருந்து 1% அமௌண்ட் தான் எங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து கமிஷனாக வரும். அப்போ பார்த்தீங்கன்னா 0.99 பைசா அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட இருந்து கமிஷனே வரும். ஃபண்ட் ஆப்பை பொறுத்த அளவுக்கு யூசர்ஸ்க்கு மட்டும் தான் பெனிஃபிட்ஸ். ஓகேவா, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியராக இருந்துக்கணும். இதில் ப்ராஃபிட்டும் ரொம்ப கம்மி, கமிஷனும் ரொம்ப கம்மி. ஆனால் நீங்கள் 1280 ரூபா ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் போனஸாக 180 ரூபா கிட்ட ஆட் ஆகிடும். ஓகேவா, இதுவே நீங்க 1860 ரூபா ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு வெல்கம் போனஸ் 186 ரூபா ஆட் ஆகும். தென் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து உங்களுக்கு 26 ரூபா உங்களுக்கு டெய்லி வந்து ஆட் ஆகும். அது எப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும்னா, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டு ஹோம் பேஜை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி இதை கிளிக் பண்ணி ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டை சூஸ் பண்ணிட்டு இதில் ஒரு சேனல் சூஸ் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணி முடிச்சுட்டு ப்ராடக்ட்டை நீங்கள் ஜாயின் நவ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா, தென் வந்து ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே பை நவுன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 15 ரூபா வீதம், 4 நாளைக்கு உங்களுக்கு 60 ரூபா ஆட் ஆகும் ஃப்ரீயாவே. வெல்கம் போனஸ் பிளஸ் வந்து ஃப்ரீ ப்ராடக்ட்ல ஒரு 60 ரூபா. ஸோ சேம் டேவே நீங்க 210 ரூபா நீங்க ரெக்கவர் பண்ணிடுவீங்க. பேலன்ஸ் மட்டும் தான் உங்களோட ரிஸ்கா இருக்கும். ஓகேவா, இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப 17,000 ரூபாய்க்கு 43,000 ரூபா, தென் பாத்தீங்கன்னா 17,000 ரூபாய். இது ரெண்டு மட்டும் தான் ஹை ப்ராடக்ட், பாக்கி எல்லாமே லோ ரேஞ்ச் ப்ராடக்ட் தான். ஆப் வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு, இன்னுமே லாங் டர்மா ரன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, எந்த பிரச்சனையும் இல்லை. தென் வந்துட்டு எந்த ஒரு ஆப்ல நீங்க அப்கிரேட் பண்றதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் நீங்க பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா பண்ணணும். ஓகேவா, தென் வந்து இதுல லக்கி வீல்லாம் இன்னும் ஓபன் பண்ணல. தென் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் எப்படி நீங்க டெய்லி ரிசீவ் கொடுக்கணும்னா, இன்னைக்கு காலைல 10 மணிக்கு ப்ராடக்ட்டை பை பண்றீங்க அப்படின்னா மறுநாள் காலைல 10 மணிக்கு நீங்க உள்ள போயிட்டு ரிசீவ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ரிசீவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க வேலெட்ல அமௌண்ட் வந்து கிளைம் ஆயிடும். ஸோ மினிமம் விட்ராவல் பாத்தீங்க அப்படின்னா 200 அப்படி இல்லைன்னா 300 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டெய்லி மண்டே டு ஃப்ரைடே நீங்க விட்ராவல் கொடுத்துக்கலாம். பிளஸ் வந்து உங்களுக்கு டெய்லி வந்து 7:30 மணிலேருந்து 8 மணி அந்த டைம்ல அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்ல கோடு கொடுப்பாங்க. அந்த கோட்ல 7 ரூபாயிலிருந்து 10 ரூபீஸ் வரைக்கும் கம்பல்சரி ஆட் ஆகும். பெரிய பிளான்ல இருக்கிறவங்களுக்கு அதிகமாக அமௌண்ட் ஆட் ஆகும். ஓகேவா, தென் இதில் இன்விடேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கே, வேற என்ன பெனிஃபிட்ஸ் இதில் இன்வைட் பண்ணுறவங்களுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இடத்துல இன்வைட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி விஐபி ரூல்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1280 ரூபா பிளானில் உங்களுக்கு கீழே 3 பேர் இருந்தாங்கன்னா 300 ரூபா உங்களுக்கு சேலரி கிடைக்கும். அதை நீங்கள் உடனே கிளைம் பண்ணிக்கலாம். எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்னா, மேனேஜரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீம் பேஜ் அனுப்பிட்டு அவங்க உள்ளே ரிசீவ் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இந்த பேஜ்லேயே உங்களுக்கு இந்த இடத்துல விஐபின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல ரிசீவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட சேலரி வந்து கிளைம் ஆகிடும். ஓகேவா, மந்த்லி சேலரி வந்து 1ஆம் தேதிக்கு மேலே கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு கீழே டீம் இருக்கும்போது உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். இதுவே உங்களுக்கு கீழே 5 பேர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் பிளான்லன்னா உங்களுக்கு 600 ரூபாய் நீங்கள் சேம் டேவே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதுவே 8 பேர் இருந்தாங்கன்னா 900 ரூபாய், 15 பேர் இருந்தாங்கன்னா 1500 ரூபாய். அதுக்கப்புறம் விஐபி 4, 5 அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு இன்கம் அதிகமாக வரும். ஓகேவா, இதுவே உங்க கீழே ஒருத்தவங்க ஜாயின் பண்ணும்போது அவங்க கெட்டு கொடுக்குற அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு 1% தான் நீங்கள் விஐபி 1 இருக்கும்போது வரும். விஐபி 2 வாங்கினீங்கன்னா 2%. அப்போ பார்த்துக்கோங்க, அவங்க கெட்டு கொடுக்குற அமௌண்ட்ல 1 ரூபாய் அந்த மாதிரி தான், 1 ரூபாய் 50 பைசா அந்த மாதிரி தான் நமக்கு கமிஷனே
ரிட்டர்னே வரும். இந்த மாதிரி ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும், கோடு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நல்ல லாங் டர்மாக ரன் ஆகும். ஓகேவா? இந்த ஆப்போட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் என்னோட நம்பர் இருக்குது. உங்களுக்கு பர்சனலாக என்ன டவுட்ஸ்னாலும் கேட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட ஓன் ரிஸ்க். ஓகேவா? தென் வந்து இந்த ஆப்பில் டெய்லி ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இன்கம் ஆட் ஆகும். ஓகேவா? தென் வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணிக்குள்ளே விட்ராவல் போட்டுருங்க. அந்த டைமிங்குள்ளே தான் ஃபண்ட் ஆப்பில் விட்ரா கொடுக்குவாங்க. ஓகேவா? தென் உங்களுக்கு இந்த ஆப்போட லிங்க் வேணும்னா எனக்கு பர்சனலாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லிங்க் யாருக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு கம்பல்சரி ரீசார்ஜ் பண்ணணும். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு குரூப்பில் அஃபிஷியல் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். மேனேஜர் கஸ்டமர் சர்வீஸ் அவைலபிளாக இருக்காங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.